2016 எக்ஸிட் போல் பரிதாபங்கள்னு போட்டேன். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இப்படித்தான் திமுக கூட்டணியே வெல்லும் என பல எக்ஸிட் போல் கணிப்புகள் கூறின. என் போன்ற சிலர் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றோம். நமக்கும் ஒன்றும் பெருசாலாம் இதெல்லாம் கிடையாது. நமக்கு அனுபவத்தில் சொன்னோம். 2 நிறுவனங்கள் மட்டுமே அதிமுக ஆட்சியை தொடரும் என்றது. மீதி 5 நிறுவனங்கள் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றன. முடிவு அதிமுக ஆட்சியை தொடர்ந்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 400 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என எல்லா எக்ஸிட் போலும் சொன்னது. ஆனால் பாஜக வென்றது 240 தான். எல்லா எக்ஸிட் போல் தான் சொல்லிச்சு. ஆமாம், 403 மினிமம் 360 தான் மினிமம். ஆகவே எக்ஸிட் போல் சொல்வதெல்லாம் நடக்கும் என்பது உத்தரவாதம் அல்ல, பார்ப்போம். இதில் 2016 பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே அதே ஆக்சிஸ் ஏடிஎம்கே கொடுத்தது 89 to 101, டிஎம்கே கொடுத்தது 124லேருந்து 140. ஆனால் அது அப்படியே உல்டாவாக மாறிட்டு. அதர்ஸ் கொடுத்தது 4 to 11 0. நியூஸ் நேஷன் இப்போலாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நியூஸ் நேஷன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் வர, கரெக்டாக எடுத்துட்டு வரியா, வராத அப்படி தந்தியிலேருந்து எல்லாருக்கும் வர வேணான்ட்டு இருப்பாங்க. அவங்க கொடுத்தது 95. ஒரு எப்படி இருக்குமோ எடுத்து வேஸ்ட் எப்படி மாற்றதான் சொல்லுவாங்க ரிப்போர்ட்டை எங்கி போட்டு சொல்லி. ஏன் இப்படி இருக்குமோ எடுத்துட்டோம் போடாமல் இருக்கவா. ஆமாம், அப்போ பார்த்துக்கலாம், ரைட் போடாத அப்படி. 95 to 99 டிஎம்கே கொடுத்தது 118 to 120. டைம்ஸ் நவ் மட்டும்தான் மாற்றி கொடுத்தாங்க. எவ்வளோன்னா 139 ஏடிஎம்கே, 78 டிஎம்கே, 17 மக்கள் நல கூட்டணி. ஆனால் எல்லாமே அப்படி பிரிஞ்சு 17 பிரித்து போட்டுக்கிட்டாங்க. 78ன்றது 99 வந்துட்டாங்க. 99 89 இவங்க 90 வந்தாங்க. 99 89 இவங்க மீதி கூட்டணி கட்சி. இல்லைண்ணா 95 நம்மளால கணக்கு சொல்லுவார்ல. 89 + 7 வந்து 98 சொல்லி கணக்கு சொல்லுவார்ல. இதில் கூட கரூரில் கூட போய் அப்புறமா கூட்டிட்டாங்க இடைத்தேர்தல். அப்புறம் நியூஸ் எக்ஸ் டுடே சாணக்கியா நேற்று அவங்க தான் முதல்ல போட்டாங்க 154 தொகுதி திமுக வெல்லோன்னு. அவங்க கொடுத்தது 90 அதிமுகவுக்கு, 140 திமுக. அப்படியே இப்படி மாறிடுச்சு. 4 மக்கள் நல கூட்டணி. ஏபிபி நியூஸ் நீல்சன் இருக்குல்ல, அவனும் அந்த தடவை வரல. இல்லை வந்திருந்தாங்கண்ணா, அவங்களும் வந்திருந்தாங்க. நீல்சன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தது வந்து 90, அதே தான் 95 அதிமுகவுக்கு, 132 திமுகவுக்கு, 7 வந்து மக்கள் நல கூட்டணிக்கு. என்டிடிவி அவன் 103. என்டிடிவி கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக கொடுத்தான், ரீசனபிளாக. 103 இவங்களுக்கு, 120 திமுகவுக்கு, 103 ஏடிஎம்கேக்கு, 11 இது.